பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நல்லவராய் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே நீங்க நன்றாகவே இருப்பீர்கள். என்னுடைய நண்பனோடு நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நான் கேட்டேன் அவனிடத்திலே, நீ நன்றாயிருக்கிறாய் என்று சொல்லி. அவன் சொன்னான், நாம் நன்றாகவே இருந்துதான் ஆக வேண்டும் என்று சொன்னார். ஆம்பிரியமானவர்களே, நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் நல்லவராக இருக்கிறவனால் நீங்கள் நன்றாகவே இருந்தாக வேண்டும் என்பதுதான் நாம் மேல் கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்துவம். ஆகவே நன்றாயிருப்பீர்கள். அவன் நீதிமொழியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனப்படியா சொல்லுகிறது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினால் நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறபடினால் வேதம் சொல்லுகிற விரும்புகிற காரியம். அப்படி என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களையும் விரும்புங்கள், உரிமை பாராட்டுங்கள். நிச்சயம் இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதை நீங்கள் காண்பீர்கள். அவர்கள் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனார்கள், அது தூரமாய் போனது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம், நீதிமான்கள் இருக்கிற நாம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தங்களை விரும்புங்கள், உரிமை பாராட்டுகள். நிச்சயமாய் நீங்கள் விரும்புகிற காரியம் உங்களுக்கு கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் விரும்புகிறதை தருகிற நல்ல தகப்பன் எங்களோடு கூட இருக்கிறேன். உங்களுடைய பிள்ளையோட விருப்பத்தை நிறைவேற்றி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, அற்புதம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.